கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி குரூப் 4க்காக நீங்கள் குரூப் 4 கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பரீட்சை எழுதுவேன் அப்படின்னா இந்த 20 லட்சம் பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படி இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 5000 பேர்த்தில் ஒரு ஆளாக கண்டிப்பாக இருக்கலாம். முதல் முயற்சியே பாஸ் பண்ண நினைக்கிறவங்க எதை அவாய்ட் பண்ணணும்? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை அவாய்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வரவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாத குரூப்லேருந்துலாம் வெளியே வந்துடுங்க. அந்த வழியில் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 6வது பசங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் 6வது புக்கில் கொடுத்துருப்பாங்க. 7வது பசங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் நம்ம டிகிரியே முடிச்சு வந்திருக்கிறோம். நமக்கு ஒன்றும் புரியாதது ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்களாக உட்காந்து புக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். புக்கை கலெக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் பாதி படித்த மாதிரி தான். ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்மளால் படிக்க முடியும். ஸ்கூல் புக்கு அப்புறம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர் அந்த மணிமொழியன் சார் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அந்த ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்காரு. அந்த குரூப்பில் வாரம் வந்து டெஸ்ட் போட்டுட்ருக்காரு. அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஆயக்குடியில் அதுவும் வாரம் ஒவ்வொரு வாரமுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் கம்பைன் பண்ணி கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. அதையும் கவர் பண்ணுங்கள். இந்த ரெண்டுலேயும் வந்து ஒரு டாப் 500 to 300 நீங்கள் வந்து டாப் ஃபஸ்ட் எடுக்கணும். டாப் ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரகாஷ்குமார். நான் திருப்பூரில் வசிக்கிறேன். அப்பா பேர் வந்து குருவாயூரப்பன், அம்மா பேர் செல்வி. நான் கடந்த 2022 நடந்த குரூப் 4ல் தேர்ச்சி அடைஞ்சு குன்னூரில் வந்து ஊட்டி உதகமண்டலம் குன்னூரில் ஊரக வளர்ச்சித்துறையில் தட்டச்சராக பணிபுரிகிறேன். என்னோடய முதல் முயற்சியில் வந்து நான் தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். நீங்கள் கிளாஸ்லாம் போய் சேர வேண்டாம். பைசா ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் வாங்க வேண்டியது ஒன்று ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை வாங்கி நல்லா என்ன தான் இது பண்ணாலும் அங்கே நடத்த போகிறதும் இதான். போய் என்ன தான் இது பண்ணாலும் அங்கே இதைத்தான் நடத்த போகிறாங்க. இதில் இருக்கிறத சொல்லித்தர போகிறாங்க. நீங்களாக அவங்க சொல்லித்தந்து படிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் தான் வந்து உட்காந்து படிக்க போகிறீங்க எல்லாமே. அதனால் நீங்களாக உட்காந்து படிக்கிறது தான் பெட்ரு. செல்ஃப் எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் எஜுகேஷன். அந்த வழியில் பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது 6வது பசங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் 6வது புக்கில் கொடுத்துருப்பாங்க. 7வது பசங்களுக்கு புரியிற அளவுக்கு தான் நம்ம டிகிரியே முடிச்சு வந்திருக்கிறோம். நமக்கு ஒன்றும் புரியாதது ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்களாக உட்காந்து புக்கை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். புக்கை கலெக்ட் பண்ணிட்டாலே நீங்கள் பாதி படித்த மாதிரி தான். அந்த புக்கில் இருக்கிற லைன் பை லைன் கொஸ்டினை நீங்கள் படிக்க ஒரு ஃபஸ்ட் டைம் வாசிக்கிறப்போ ஒன்றுமே தெரியாது. செகண்ட் டைம் வாசிக்கிறப்போ படித்த மாதிரியே தெரியாது. தேர்ட் டைம் வாசிக்கிறப்போ படித்ததே தெரியாது. அது ஒரு இதாக தான் இருக்கும். ஒரு 5வது டைம் படிக்கிறப்போ ஒரு 5 டைம் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். இந்த கேள்வி வந்து அங்கே தான் ஒரு பிள்ளையார் சொல்லி ஆரம்பிக்கும். கடன்னு வாசிச்சுடுங்க. கண்மூடித்தனமாக படிச்சிருங்க. வித்தியாசம் நல்லாவே தெரியும். ஒரு பைசா கூட செலவில்லாமல் நம்மளால் படிக்க முடியும். ஸ்கூல் புக்கு அப்புறம் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அவர் அந்த மணிமொழியன் சார் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அந்த ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்காரு. அந்த குரூப்பில் வாரம் வந்து டெஸ்ட் போட்டுட்ருக்காரு. அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் ஆயக்குடியில் அதுவும் வாரம் ஒவ்வொரு வாரமுமே வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்லாம் கம்பைன் பண்ணி கொஸ்டினாக கேட்டுட்ருக்காங்க. அதையும் கவர் பண்ணுங்கள். இந்த ரெண்டுலேயும் வந்து ஒரு டாப் 500 to 300 நீங்கள் வந்து டாப் ஃபஸ்ட் எடுக்கணும். டாப் ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் தான். அந்தளவுக்கு இருக்கும். இந்த டாப் 500 to 300 இந்த ரேஞ்சுக்குள்ளே வர முடிஞ்சா நீங்கள் நல்லா படிச்சுட்ருக்கீங்க. உங்களால் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க முடியும். இந்த குரூப் 4ல் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். நீங்கள் வேறு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் எந்த ஒரு டெஸ்ட் பேட்சும் போட வேண்டியதில்லை. டெஸ்ட் பேட்ச் போட்டு காசு போட்டு இது பண்ணி அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் இதவே நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நான் அது மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த 3 தான் நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் இதவே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நான் குரூப் 4ல் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ண நினைக்கிறேன். என்ன செய்யணும்? குரூப் 4ல் வந்து நீங்கள் முதல் முயற்சியில் ஏன் தோற்றீங்க? 2வது முயற்சியில் ஏபி ஜெயிச்சிங்க. உங்களுக்கு தோல்வி காரணம் என்ன? வெற்றிக்கான ரகசியம் என்ன? குரூப் 4ல் வந்து நிறைய பேர் குரூப் 2ல் இப்போ குரூப் 2 வரப்போகுது. இந்த குரூப்பில் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க. இப்போ தான் முடிச்சு ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்களா இருப்பீங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இதாகிற காரணம் புக்கும் கூட வாங்காமல் சும்மா போயிட்டு வந்தேன். டெஸ்ட்டு அப்போது எதுவும் பண்ணல. எந்த ஒரு இதுவும் இல்லை, ப்ரிப்பரேஷனும் இல்லை. புக்கை வாங்கினாலே பாதி படித்த மாதிரி தான். புக்கை ஃபஸ்ட்டு வாங்க.
ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு வாங்குங்க. இந்த ஸ்கூல் புக்லேயே வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச்னால் ஆய்க்குடி மெட்டீரியல், ஆய்க்குடி டெஸ்ட் பேட்ச்சு, அப்புறம் ஏபிஜே டெஸ்ட் பேட்ச், இதை மட்டும் போடுங்க. உள்ளே ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கேட்க போகிறாங்க. அதை கவர் பண்ணாமல் நீங்கள் எதையும் ஆரம்பிக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கவர் பண்ணிட்டாலே எல்லாமே 95% எல்லாமே கவர் ஆயிரும். 5% அது வந்து கேள்வி கேட்குறவங்கள தவிர யாருக்கும் பதில் தெரிய போகிறதில்ல. அதனால் நம்பிக்கையோட ஸ்கூல் புக்கே ஆரம்பிங்க. உள்ளே ஃபஸ்ட்டு நான் ஏன் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் ஃபெயிலான கிளியர் பண்ணல அப்படின்னா எனக்கு தெரியல. ஸ்கூல் புக்கு அப்போ நான் வாங்கக்கூட இல்லை. நீங்கள் செகண்ட் அட்டம்ப்டில் வந்து கிளியர் பண்ணி நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஸ்கூல் புக் இருந்துச்சு, நான் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வாங்குங்க. ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ணுங்கள். நம்பிக்கையோட படிங்க. முதல் முயற்சியை பாஸ் பண்ண நினைக்கிறவங்க எதை அவாய்ட் பண்ணணும்? ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமை அவாய்ட் பண்ணணும். எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களா இருப்பீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் வரவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்பில் வந்து தேவையில்லாத குரூப்பில் இருந்தெல்லாம் வெளியே வந்துடுங்க. டெலிகிராமில் வந்து நிறைய குரூப் இருக்குது, யூஸ்ஃபுல்லான குரூப் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்லாம் பார்த்தோம்னா நிறைய சோர்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் யூடியூப் தான். அதில் ஆய்க்குடியில் கொடுப்பாங்க, அது ஒரு சைடு கவர் பண்ணுவோம். அங்கேயே வந்து ஓரலாக ஒரு இது சொல்லுவாங்க, அதையும் கவர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆய்க்குடியில் இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடியது, இந்த 3 சோர்ஸ் தான் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஃபாலோ பண்ணேன். நீங்கள் வந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுங்கள். ஆய்க்குடி கிளாஸ் வர முடிஞ்சுன்னா வாங்க. ஏபிஜே டெஸ்ட் பேட்ச் அதை போட்டுருங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா கண்டினியூட்டியாக இருக்கும் கேள்விகள்லாம். அதெல்லாம் நல்லா தரவாக பாருங்கள். மைண்டை டைவர்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துடுங்க. இன்னும் இருக்கக்கூடியது கொஞ்ச நாள் தான். இந்த கொஞ்ச நாள் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 6 மாதம் நல்லா படிச்சிங்கன்னா போதும், நம்மளால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். நல்லாவே கிளியர் பண்ண முடியும், நல்ல ரேங்க்கே எடுக்க முடியும். குரூப் 4க்காக நீங்கள் குரூப் 4 கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பரீட்சை எழுதுவேன் அப்படின்னா இந்த 20 லட்சம் பேர்த்தில் நீங்களும் ஒருத்தராக இருக்கணும். ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படி இப்போவே ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 5000 பேர்த்தில் ஒரு ஆளாக கண்டிப்பாக இருக்கலாம். எந்த இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்டேட் ஃபஸ்ட் போட்டுடலாம். அந்தளவுக்கு நல்லாவே தரவு பண்ணிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மந்த் வைஸாக நம்ம வந்து பல யூடியூப் சேனல்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நியூஸ் பேப்பர் சும்மா வாசிச்சு விட்ற அளவுக்கு இருந்தால் போதும். சும்மா அப்டேட் பண்ணிகிட்டு இருந்துட்டு அப்புறம் ஒரு மந்த்லி வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அது வந்து பல யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கு. அதை நீங்கள் வந்து கைப்பட எழுதி அதை வந்து ஒரு மணி நேரத்தில் எழுதிடலாம். ஒரு 100 கொஷின் இருக்கா, 150 கொஷின் இருக்கா, கைப்பட அதில் பிடிஎஃபாகவே தருவாங்க சில யூடியூப் சேனல்லாம். அந்த யூடியூப் சேனலில் இதெல்லாம் வந்து நீங்கள் கைப்பட எழுதி அதை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். அப்படி மனப்பாடம் பண்ணுறப்போ எழுதுறது ஒரு இதாகும், அதை படிக்கிறப்போ அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். யூடியூப் சேனலில் நிறையா இருக்குது, அதை ரெஃபர் பண்ணலாம். எல்லோரும் நல்லா படிங்க. நன்றி. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு நன்றி.